வானகம் பசங்களா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1117ல் ஒரு தரமான சீன் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சோகமான சீன் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு காமெடியான சீனும் இருந்துச்சு. தரமான சீன் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காந்தி தாத்தாவுக்கும் அப்புறமா நம்ம ஜோரோவுக்கும் சண்டை வந்து இந்த சாப்டரில் ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து சோகமான சீன் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வெகாபங்கோட மெசேஜ் ஒரு வழியாக கட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் கட் ஆன மாதிரி காட்டியிருக்காங்க. அடுத்து காமெடியான சீன் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஜெயண்ட் ரோபோட் வச்சு தான். பட் அது என்ன காமெடின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்ல விரும்பல. அதை நான் வீடியோவில் போய்ட்டு சொல்கிறேன். வெறும் இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இந்த சாப்டரில் நடந்தது. அது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் போய்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போட்ட மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணியாக வச்சுருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டரோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன சாப்டரோட ரிவ்யூ யாராவது நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஸோ எப்பயும் போல் இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு நோட்டு சொல்ல விரும்புகிறேன். நான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் வந்ததுக்கப்புறமா அதை ஒரு போய் படிச்சிருங்க. ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து ஃபேன் ட்ரான்ஸ்லேஷன். போன சாப்டரோட ரிவ்யூ நான் போட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கும் அப்புறமா அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷனும் சில வித்தியாசம் வந்து இருக்குது. நான் படித்து பார்த்தது வந்து எனக்கே தெரிஞ்சுது. ஸோ அதனால் ஃபேன் ட்ரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு அதுதான் ஒரிஜினல் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுப்பீங்க. அதனால் அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு போய் படிச்சிருங்க. அது வந்து சண்டே இல்லை மண்டே மாதிரி வரும். மாங்கா ப்ளஸில் வரும். அதில் போய் பார்த்து படிச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா. இந்த சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் நம்ம யாமாட்டோவை காட்டுறாங்க. அவள் தான் வந்து வானம் சுற்றுறதுக்கு வந்து ரெடி ஆகினுக்கிறாள். அப்போ அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, மாஸ்டர் கேட் வைப்பரை போய் மீட் பண்ணுறா. கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹியோகராவும் வந்துருக்கிறாரு. இப்போ நம்ம சாப்டர் உள்ள போயிடலாம். சாப்டர் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஸ்டார்டிங்காக பைரேட் ஐலண்டுக்கு போகிறாங்க. அதான் ஹச்சினோசேக்கு வந்து போகிறாங்க. அங்கே இருக்கிற பைரேட்டில் ஒருத்தன் வெகாபங் மெசேஜ் கேட்டுட்டு, என்னது அப்படின்னா வந்து கடலுக்கு அடியில் ஏகப்பட்ட தங்கம் இருக்குதான்ற மாதிரி வந்து கேட்குறான். அது இன்னொருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா, டே பைத்தியக்காரா, இந்த உலகத்தில் இருக்கிற சிட்டி எல்லாம் ஒன்றும் தங்கத்தால் ஆனது கிடையாதுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து இது பத்தாதுக்கு அது வந்து 200 மீட்டர் ஆழத்தில் வந்து இருக்குது. நீ கீழே போனோன்னா சீபீஸ்லாம் வந்து உன்னை சைடி சாப்பிட்ற மாதிரி சாட்டுண்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து அவன் வந்து என்ன கேட்குறான்னா, சில கப்பல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அது வந்து தண்ணிக்குள்ளே போகணுன்னு, அதை வச்சு நம்ம போகலாமான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அது மறுபடியும் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் அஃபோர்ட் பண்ணுறது வேண்டிய காசு இருக்குதான்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, பெருசாக மர்மேடை கற்றுலாமான்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு பேசினுக்கிறானுங்க. இவனுக்கு பேசுனது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் அந்த பேனலில் காட்டினாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் இம்பார்ட்டன்ட். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசினப்ப மெர்மைடு வந்து தண்ணிக்குள்ளே நீந்தி நிற்கிறாங்க. அதுவும் எங்கே நீந்துதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஏன்ஷியன்ட் சிட்டி வந்து மூழ்கிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீந்தி நிற்குது. ஏன்னா அந்த மெர்மைடு வந்து நீந்துறப்ப பின்னாடி வந்து பில்டிங்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப ஃபிஷ்மேன் ஐலாண்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஏன்ஷியன்ட் சிட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அங்கே வந்து அசால்ட்டாக அவங்க நீந்தி நிற்கிறாங்க. இப்போ சீன் வந்து கிராண்ட் லைனுக்கு போது நம்ம மான் பிளாங்க் கிரிக்கெட்டை வந்து காட்டுறாங்க. அவர் வெகாபங்கோட மெசேஜ் கேட்டுட்டு, இவர் சொல்கிறது வந்து நோலாண்டுக்கு முன்னாடி நடந்தது. இது கேட்கறதுக்கு ரொமான்டிக்காக இருக்குது தானே. யாரெல்லாம் வந்து இன்னொரு டைவிங் எக்ஸ்பெடிஷனுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறவங்கிட்ட வந்து அவர் கேட்டுனுக்கிறாரு. இப்போ சீன் வந்து ஜிஎஸ் நேவி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகுது. அங்கே நம்ம ஹிபாரி அப்புறமா ஹெல்மெட் போகலாம் காட்டுறாங்க. கூட கோபி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். கோபி வந்து என்ன சொல்கிறான்னா, ஐயோ என்னால் முடியல, எனக்கு மயக்கமாக இருக்குது, என் மண்டையில் ஓடினுக்கிற தாட்ஸ் கூடலாம் என்னால் கீப் பண்ண முடியல, அப்புறமா இது எல்லாத்தையும் நான் எழுதி தரேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு எதனால் அவன் வந்து இப்படி சொல்லியிருப்பான்னா, அவனோட அப்சர்வேஷன் ஆக்கி தான் வந்து ஹையாக இருக்குதுல்ல. ஸோ இப்போ வெகாபங் சொல்கிறதுலாம் கேட்குறப்ப மற்றவங்க அவங்க மைண்டில் ஏகப்பட்ட தாட்ஸ்லாம் போகுதுல்ல, அதை வந்து கோபி கேட்கறதுனால அவன் மைண்டு வந்து ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ நம்ம குஜாகு வந்து காட்டுறாங்க. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் கேப்டனை வந்து பார்த்துட்டு வரேன், அவர் வந்து இப்போ ரெக்கவர் ஆகினே வராரு, ஆனால் அவர் கொஞ்சம் ஸ்பேஸ் கேட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறான். யாரடா அவன் கேப்டன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நமக்கே டவுட் இருந்துச்சு. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா காட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம கோபி வந்து பிரின்ஸு கிட்ட என்னென்னமோ விஷயத்த சொல்லினுக்கிறாங்கல்லன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு பிரின்ஸ் வந்து, ஆமாம் கூடிய சீக்கிரம் நம்மளால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு கஷ்டமான ஆன்சர்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிரின்ஸும் வந்து சொல்கிறான். அடுத்த பேனலில் அந்த கேப்டன் பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா, அவர் வந்து காட்டுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம ட்ரேக்கு தான். ஃபஸ்ட்டு எனக்கு அதை பார்க்குறப்ப யாருன்னே சொல்லிட்டு தெரில, யாரா அவன் சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அப்புறமா மூஞ்சில் ஸ்கார் இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஷேப்பில், அதை பார்த்துக்கு அப்புறமா தான் ஓ இது ட்ரேக்கான்னு சொல்லிட்டு எனக்கே வந்து தெரிஞ்சுது. ஸோ நம்ம ட்ரேக் வந்து பார்த்தீங்கன்னா சாவல வந்து உயிரோடு தான் இருக்கிறான். அவன் வந்து இப்போ ரெக்கவர் ஆகின்னு வந்துன்னு இருக்கிறான். அடுத்த சீன் வந்து நியூ வேர்ல்டுக்கு போகுது. நம்ம தலைவர் ஸ்மோக்கர் கிட்ட போகுது. அவர் வந்து அவரோட பைக்கில் கடலில் வந்து ஓட்டின்னு வந்துனுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த எக்கெடு தான் வருவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா லூஃபி எங்கே இருக்கணும் அங்கே தானே இவர் வந்து இருக்கிறாரு. ஸோ அவனை வந்து எதாவது பண்ணுறதுக்கு இவர் வந்து எக்கெடு நோக்கி தான் வந்து இருப்பான்னு சொல்லிட்டு என்னோட கெஸ் அது. ஸோ இவர் வந்து அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஃபோனில் வந்து டஷிகி கிட்ட பேசுறாரு. எங்கே இருக்கிறன்ற மாதிரி கேட்குறாரு. அது டஷிகி வந்து நான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறா. இப்போ சீன் வந்து எக்கெடுக்கு போது நம்ம நாமி அப்புறம் அவங்க டீம் வந்து காட்டுறாங்க. நாமி வந்து என்ன சொல்கிறான்னா, பேரியர் வந்து லிஃப்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறா. அது கேட்டதுக்கப்புறமா சாப்பர் வந்து அந்த கிளவுட்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறத
ஸ்டாப் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு உசோப் என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாத இதுவே போதும், இதை வச்சு நம்ம அழகாக கடலுக்கு வந்து ரீச் ஆகிடலான்ற மாதிரின்னு சொல்லிட்டு உசோப் சொல்கிறான். அதை கேட்டுட்டு லிலித் வந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நம்ம கீழே இறங்கிடலாம், ஆனால் நம்ம கீழே கடல் இருக்குது, ஆனால் கடலில் வந்து நிறைய கப்பல்லாம் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லிலித் வந்து சொல்கிறா. அப்போ ப்ரூக் வந்து நான் கோலா பேரல்ஸ்லாம் லோட் பண்ணிட்டேன், எப்போ வேணால் நம்ம கிளம்பலான்ற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ நாமி வந்து சூப்பரு, ஜிம்பே வந்துட்டானா நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ ஜிம்பே வந்து ஃபோனில் அதை கேட்டு என்ன சொல்கிறான்னா, நான் பக்கத்தில் வந்துட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் ஒரு மான்ஸ்டரை சேஸ் பண்ணினுக்கிறோன்ற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ நாமி அதை கேட்டதுக்கப்புறமா, மான்ஸ்டரை சேஸ் பண்ணீங்களா, என்ன விளாண்டுக்கிறீங்களாடா, இப்போ நீங்கள் வேற எங்கேயோ போய் சேஸ் பண்ணலாம், நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக இங்கே வந்து சேருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ ஜிம்பே சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மான்ஸ்டரை சேஸ் பண்ணுறோம் தான், ஆனால் நாங்கள் வேற எங்கேயோ போய் அதை சேஸ் பண்ணல, அதே நீங்கள் இருக்கிற இடத்த நோக்கி தான் வந்துடுதுன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து பாரு நாமின்ற மாதிரி நம்ம ஜிம்பே வந்து சொல்கிறான். நாமி வெளியே வந்து பாருப்போ ஒரு மான்ஸ்டர் வருது. அது எந்த மான்ஸ்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காந்தி தாத்தா தான். நம்ம காந்தி தாத்தா ஜிம்பேவே ஜோரை ஓவர்டேக் பண்ணிட்டு வேகமாக ஸ்டார் ஷிப்பை நோக்கி ஒரு ஓடி வராரு. ஓடி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து எடுக்கிறாரு. ஜிம்பே அதை பார்த்துட்டு அவனோட பிரசன்ஸ் வந்து ஸ்பெஷலாக இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கிட்ட நம்ம காந்தி தாத்தா கத்தி எடுக்கிறாரா, அதை பார்த்துட்டு நம்ம சாப்பர் வரும் உசோபா இருக்கிறது லிலித் ஷாக் ஆகிட்டு ஒரு எல்டரிங் என்ன பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கத்துறாங்க. அப்போ நம்ம காந்தி தாத்தா அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வராரு. அப்போ நம்ம ஜிம்பே வந்து ஃபிஷ்மேன் ஜூஜுட்ஸுன்னு சொல்லிட்டு கட்டாகுரமான ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். அந்த அட்டாக் வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோரோ வந்து அவன் தோலில் இருக்கிறான்ல, அங்கேருந்து அவனுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுக்குறான், அதாவது காந்தி தாத்தா நோக்கி போகிறதுக்கு. ஸோ அவன் அந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா ஜோரோ வந்து பறந்து போகிறான். அந்த டைமில் ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்வாட் ஸ்டைலு, சுகவத்திஸ் பிளிஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரஷமோன்னு சொல்லிட்டு, இதை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா டிரான்ஸ்லேட் வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல, அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு காந்தி தாத்தா வந்து அட்டாக் பண்ணுறான். காந்தி தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில், அதுவும் லெஃப்ட் ஹேண்டில் ஜோரோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறாரு. இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சுங்க. எந்த ஃபைட்டுக்காக நம்ம எத்தனை நாளாக வெயிட் பண்ணியிருந்தோமோ அந்த ஃபைட் வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு அடுத்து நம்ம ஜோரோவும் காந்தி தாத்தாவும் வந்து ஃபுல்லாக சண்டை போடலாம்னு சொல்லிட்டு தெரியல, பட் அட்லீஸ்ட் பவர் ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் யோசிக்கலாம், காந்தி தாத்தா லெஃப்ட் ஹேண்டை வச்சு சாதாரணமாக ஜோரோட அட்டாக் வந்து தடுத்துடாருன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஜோரோ வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜோரோ வந்து 2 ஸ்வாடை வச்சு தான் யூஸ் பண்ணிருக்கிறான். அவன் வந்து 3 ஸ்வாடுக்கே வந்து போகல. இது பார்த்ததுக்கு நம்ம தலையை வந்து தலப்பா கூட இன்னும் கட்டவே இல்லை. நம்ம தலையை வந்து 3வது ஸ்வாட் எடுத்து வாயில் வச்சுட்டு தலப்பா வந்து கட்டிட்டான் அப்படின்னா அவன் முன்னாடி யாருமே நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்குது. அதுக்கடுத்து ஜோரோ அவனோட பிளேடை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, இது ஒரு கிட்டட்ஸு பிளேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம காந்தி தாத்தா பிளேடை பார்த்து சொல்கிறான். அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் வந்து பறந்து போயிடறாங்க தனித்தனி டைரக்ஷனில். நம்ம ஜோரோ பறந்து போகிறவ ஜிம்பே வந்து பிடிச்சிடறான். அதுக்கடுத்து நாமி ஜோரோவை பார்த்துட்டு ஜோரோன்னு சொல்லிட்டு கத்துறா. அப்போ ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, கப்பலை வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்கள் போகிற வேலையை ஏறிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோரோ வந்து சொல்கிறான். இப்போ சீன் வந்து நார்த் ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு போகுது. பாணி அப்புறம் மீதி பேர்லாம் வந்து காட்டுறாங்க. பாணி என்ன சொல்கிறான்னா, ஸ்டார்ட் வந்து என்ன இங்கே வரலான்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரமாக நம்ம வந்து கிளம்பி போகணும், ரொம்ப நேரம் அவங்க நம்ம ஹோல்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ மீதிக்கிற மரீன்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கப்பலை வந்து மூழ்கடிங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது வந்து ஒரே ஒரு கப்பல் தான், என்னதான் அந்த லெஜண்ட்லேருந்து வந்திருந்தாலும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க. ஏன்னா ஜெயின் பைரட்ஸ்லாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கல்ல, ஸோ அதை லெஜெண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க. அப்போ அட்லஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம கம்யூனிகேஷன் வந்து கனெக்டே ஆக மாட்டுது அவங்களுக்கும் நமக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதுக்கடுத்து சாஞ்சி வந்து லூஃபின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ லூஃபியோட குரல் கேட்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வந்துட்டோம், கப்பலை ரெடி ஆகுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு லூஃபி சொல்கிறான். சாஞ்சி அதை கேட்டதுக்கு அப்புறமா அது லூஃபியோட குரல் தான், நம்ம கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அதுக்கு அடுத்து டோரியம் ரோகியும் நம்ம ஒய்மோகம் காஷியும் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கப்பலை வந்து ரெடி ஆகுங்க, நம்ம கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க. அப்போ ஒய்மோகம் காஷியும் மீதி பேர்கிட்ட கப்பலை வந்து திருப்புங்க, நம்ம கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள சுற்றி சில நேவி கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் மீதிக்கிற ஜெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை பார்க்கறதே சீனாக இருந்துச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஜெயின்ஸ் வந்து காட்டினாங்க, அவங்க கப்பலை வந்து ஃபுட்பால் ஆடுற மாதிரி விளையாடுன்னு இருக்கிறாங்க வச்சின்னு. அந்த டைமில் வைஸ் அட்மிரல் ப்ளூகிராஸ் வரா, வந்துட்டு நம்ம ஜெயின்ஸோட கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி போட்டுடுறா. அதை காஷி வந்து பார்த்துனுக்கிறான். அப்போ நம்ம டாலக்கா வந்து வரா, வந்துட்டு நம்ம காஷியோட மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போடுறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழுது கட்டுறாவ. இப்போ சீன் வந்து லூஃபி கிட்ட போகுது. லூஃபி பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஒரு பெரிய உருவம் அவனை துரத்தின்னு வந்துச்சுல, அது வந்து அங்கே காணும். அப்போ லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஜெயின்ஸ் கிட்டே சொல்கிறான், எங்கே நம்ம பின்னாடி வந்து அந்த போரை காணுன்ற மாதிரி சொல்கிறான். அது நம்ம டோரி என்ன சொல்கிறேன்னா, அப்படியா, அது வந்து நல்ல விஷயம் தான், இப்போ நம்ம வந்து அவனை பற்றி கவலைப்பட தேவையில்ல, இப்போ நம்ம கப்பல் இடத்த பற்றி மட்டும் கவலை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகியும் வந்து அதே தான் சொல்கிறான். அதுக்கு அடுத்து டோரி வந்து என்ன சொல்கிறான்னா, சரி அதெல்லாம் ஓகே தான், ஆனால் அவன் எங்கே போகலான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேனலில் ஒரு டைலாக் கூட இல்லாமல் தரமாக காட்டியிருந்தாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த பேனலில் ஒரு குழந்தை வந்து ஏஞ்சி நின்றுச்சுல, நம்ம ஜெயின்ட் ரோபோட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நின்று இருக்குது. அதை சுற்றி 4 மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம ஜூபிட்டர், அதுக்கடுத்து சேட்டன், அப்புறமா வந்து மார்ஸ், அதுக்கடுத்து வார்கரி, இவங்க 4 பேரும் அவங்களோட மான்ஸ்டர் ஃபார்மில் அந்த ஜெயின்ட் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நிற்கிறாங்க.
அப்போ மார்ஸ் வந்து இது அந்த அயன்சைன் தானன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிபதிலாம் பேசுகிறாங்க. அது யார் சொல்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இது அயன்சைன் தான். எந்த அயன்சைன்ட்டு மேரி ஜோய்ஸை 200 வருஷத்துக்கு முன்னாடி அழிச்சதோ அதே அயன்சைன் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெகாபங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அவர் வந்து இந்த சாப்டரில் பெருசாக எதுவும் பேசல. சில டைலாக் தான் வந்து பேசினார். ஆனால் அந்த சில டைலாகே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருந்ததுங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னது அரைகுறையாக தான் சொன்னேன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. ஆனாலுமே நான் வந்து என்னோட கெஸ்ஸை வந்து இதில் சேர்க்கறதுக்கு விரும்பலை. கடைசியாக நான் ஒரு மெசேஜை சொல்ல விரும்புகிறேன். இந்த மெசேஜ் யாருக்குன்னா, இந்த உலகம் ஃபுல்லாக செதறி கிடக்கிற யார் யார் பேர்லாம் டி வந்து இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜை நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வெகாபங்க் டின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சில பேர்லாம் வந்து காட்டுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டிராகனை வந்து காட்டுறாங்க. அந்த இன்னும் கம பேக்காலே தான் இருக்கிறான் போது. எனக்கு என்ன சொல்கிறேன்னே சொல்லிட்டு தெரியலங்க அவனை பற்றி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம சாபோவை காட்டுறாங்க. சாபோ டி கிடையாது தான். ஆனால் சாபோ வந்து பார்த்தீங்கன்னா டீன்னு சொன்னதும் ஏசியோ லூஃபி வந்து நினச்சி போகிறான். அதே மாதிரி நம்ம கோபியை காட்டுறாங்க. கோபி வந்து லூஃபி சான்னு சொல்லிட்டு லூஃபியை நினைக்கிறான். அதே மாதிரி வைஸ் அட்மிரல் கார்ப்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேர்டை காட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம கரடி குட்டியான பெப்போ வந்து காட்டுறாங்க. அவன் வந்து கேப்டன் சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது லாவம் வந்து ஒரு டி தானே. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சொல்லிட்டு கூப்பிட்றான். இதுக்கு அடுத்து வெகாபங்க் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ளன்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லலை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வார்க்கறிகிறார்ல அவர் ஜெயண்ட் ரோபோட் போய் முட்டுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போய் ஊந்துடுது. இதனால் உலகம் ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்மிஷன் போயிருந்ததுல அது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுது. ஏன்னா ஜெயண்ட் ரோபோட் வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுது. வெகாபங்க் உங்களுக்குள்ளன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ல வந்தார். அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு. ஸோ இதோட வெகாபங்கோட மெசேஜ் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் திருப்பி அது கண்டினியூ ஆகுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இதுதான் நான் வந்து சொன்ன சோகமான விஷயம். ஏன்னா வெகாபங்க் என்னமோ சொல்லின்னு வந்தார். கரெக்டாக ஒரு மெயினான விஷயம் சொல்ல வர்றாரு. அதுவும் டியை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்ல வந்தார். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ் வந்து கெடுத்துட்டானுங்க. அதனால் அடுத்த சாப்டரில் வெகாபங்கோட மெசேஜ் கண்டினியூ ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியல. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஆகாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சஸ்பென்ஸோட முடிச்சிட்டாங்க. திருப்பி மெசேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு வேறு என்ன சஸ்பென்ஸோட முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வெகாபங்கோட மெசேஜ் இதோட ஓவர்னே சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குழந்தை பறந்து போச்சு பார்த்தீங்களா, இதை பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி ஜெயண்ட் ரோபோட் பறந்துச்சு. ஆகா சீனாகுதான்னு சொல்லிட்டு நினச்சோம். அதுக்கடுத்து ஜெயண்ட் ரோபோட் ஆக்டிவேட் ஆச்சு. ஆகா மாஸ்டரான்னு சொல்லிட்டு நினச்சோம். அதுக்கடுத்து ஜெயண்ட் ரோபோட் ஏஞ்சி நின்றுச்சு. கொய்யால் அவ்வளோதான்டா, இதுக்கடுத்து வேறு லெவலில் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு நினச்சோம். இப்போ ஜெயண்ட் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுச்சு. இது எனக்கு என்ன சொல்கிறதுனே சொல்லிட்டு தெரியலங்க. ஏதோ குழந்தைய வந்து எட்டி விட்டானே அது பறந்து போகும் பதிலா அந்த மாதிரி வார்க்கறி வந்தான் எட்டி விட்டான். அது வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு எங்கேயோ போய் ஊந்துடுச்சு. சப்பையாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டாங்க. பட் இருந்தாலும் அடுத்த சாப்டரில் கன்ஃபார்மாக ஜெயண்ட் ரோபோட் ஏஞ்சி சண்டை போடும் தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா சண்டை கூட போடலன்னா அப்புறம் இது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம்ல. அந்த மாதிரி ஓட காட்ட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அடுத்த சாப்டரில் ஜெயண்ட் ரோபோட் கன்ஃபார்மாக சண்டை போடும் திருப்பி. ஆனால் இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அது மொக்கையாக தான் காட்டியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வார்க்கறி வந்து ஜெயண்ட் ரோபோட்டை முட்டினார்ல, அப்போ ஜெயண்ட் ரோபோட் வந்து மோன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லுதான். முழுசாக சொல்லலை. பட் அது மோன்னு சொல்லிட்டு சொல்லுது. எம்ஓன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் அது பறந்து போய் எங்கேயோ ஊந்துடுது. அதுக்கடுத்து மக்கள்லாம் இந்த டெலகாஸ்ட்டை பார்த்துருந்தாங்களே, அவங்க இதை கட் ஆனோடனே இது என்ன கட் ஆகிடுச்சு, அவர் என்ன சொல்ல வந்தார் டியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நடுவில் நம்ம விவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. அப்படியே நம்ம யோர்க்கே வந்து காட்டுறாங்க. அவள் வந்து அப்பாடா ஒரு வழி இது முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரை வந்து முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் அடுத்த வாரம் ஓட வந்து பிரேக் எடுக்கல. ஸோ நம்ம அடுத்த சாப்டரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த சாப்டர் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, இதில் ஏகப்பட்ட விஷயம் நடந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஜோரோ வெர்சஸ் காயந்தாத்த ஃபைட் வந்து ஆரம்பிக்க போகுது. அதை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து என்ன தோணுச்சு. அதுக்கடுத்து நம்ம வெகாபங்கோட மெசேஜ் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அது நினைக்கிறப்ப லைட்டாக கடுப்பாக தான் இருக்குது. என்னடா இது இவ்வளோ முடிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இந்த ஜெயண்ட் ரோபோட காமெடியாக காட்டினாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க. நீங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. அது ஏதோ பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நினச்சிருப்பீங்க. ஏன்னா இன்ஸ்டாலே ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். அது வந்து சண்டை போட போகுதுன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் ப்ரோ, அது என்ன ப்ரோ இப்படி பறந்து போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் சும்மா தோணி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க, அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே வந்து இதை பார்க்க சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.